மாணிக்க வீணாபதால எஞ்சில் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாகேந்திக்குதி கோமலாங்கி மாதங்க தந்தா மனுசாஸ்வராமி சத்ருபுஜே சந்திரவலாம கம்சே குச்சோனனே குங்குமராபிஷோபே குண்டேக்ஷுத பாஷாங்குஷ புஷ்ப பானகஸ்தே हस्ते नमस्ते जगदेद मातक माता मरकदश्यामा मातंकी मदशारिणी कुरियाट कटाक्षं कल्याणी कदंब वनवासी जयमादंगदनगे जय लीलोत्बलतुदे जय संगीत रसिके जय लीला सुखप्रिय அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா பாக்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து லலிதா சகஸ்நாமத்தினுடைய ஒவ்வொரு நாமாக்கும் விளக்கம் பார்த்து கொண்டு வரோம். இந்த பாகம் லலிதா சகஸ்நாமத்தினுடைய 16வது பாகம். விபூதி மார்க்க விஸ்தாரத்தை முடிச்சுட்டு சிவசக்தி ஐக்கியத்தினுடைய முதல் மந்திரமாக 990வது நாமா அப்யாதாசித எனக் நாயை இடைவிடாத பக்தியால் அறியப்படுபவளுக்கு வணக்கம். ஷடத்வாந்தி ஸ்வரூபிணி 6 சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞா இந்த 6 சக்கரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். அவ்யாஜ கருணாமுக்தி காரணம் தேடாது அன்பு பொழிபவளுக்கு வணக்கம். ஆக்ஞாவாத்த தீபிகா அறியாமை என்னும் இருளை அகற்றி ஒளி பொருந்திய அருளை தருபவளுக்கு வணக்கம். ஆபாலகோப விதிதாயை குழந்தைகள் இடையவர்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் அவர்கள் எளிதில் அடையும் வண்ணம் இருப்பவளுக்கு வணக்கம். சர்வானுந்தல்ல சாசனா மீற முடியாத ஆணையை செலுத்துபவளுக்கு வணக்கம். ஸ்ரீசக்கரராஜ நிலையா புகழ்மிக்க ஸ்ரீசக்கரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி அப்படி ஸ்ரீசக்கரத்தில் வீற்றிருப்பவள் யார்? திரிபுர சுந்தரியாக போற்றப்படுபவளுக்கு வணக்கம். ஸ்ரீ சிவாயை சிவனாய் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். இது 998வது நாமா. இந்த லலிதா சகஸ்நாமத்துல 16 பாகங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாமால இருந்து இது இந்த எல்லாத்துக்கும் உண்டான விளக்கம். கடைசியாக தான் 2 மந்திரத்தை நான் சொல்லுவேன். நான் அதை சொல்லி தான் முடிக்கணும்னு இருக்கேன். ஏன்னு காரணங்கள் இருக்கு. அதுக்கு உண்டான விளக்கம் தான் இது. இந்த லலிதா சகஸ்நாமத்தில் பலவிதமான வடிவங்கள்ல அம்பாலை பார்த்துருப்போம். பலவிதமான நிறங்கள்ல அம்பாலை பார்த்துருப்போம். நம்மளுடைய உடல்கள்ல எப்படி வாசம் செய்கிறா? ரத்தமா, மஜ்ஜையா, எழும்பா, சுவாசமா, எதிர்ப்பு சக்தியா, இப்படியெல்லாம் இருக்கான்னு லலிதா சகஸ்நாமம் அம்பாலை விவரிக்கிறது. அப்படி இருந்தோம் எவ்வளவோ இந்த 16 பாகங்களுக்கு பேர் உண்டு. ஏன் கடைசியில சிவசக்தி ஐக்கியம்னு முடிக்கணும்? அம்பாள்னே முடிச்சிருக்கலாமே. எதுக்கு இப்ப பார்த்த கடைசி நாமா 998வது நாமா சிவாயி நமகன்னு சொல்றாங்க. சிவங்கிறது தான் சிவபெருமானை குறிக்கும். சிவாயினா அது அம்பாலை தான் குறிக்கும், பெண்பாலை தான் குறிக்கும். ஸ்ரீ சிவாயினா அது அம்பாளுடைய ஒரு வடிவம் தான். அப்படி இருக்கக்கூடியவள் தான் அம்பாள் லலிதா. அப்படியே கடைசியில சிவசக்தி ஐக்கியமா இருக்கணும்னா ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்தில் அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த பொருளுக்கு உள்ள ஒரு ஆற்றல்னு ஒன்று இருக்கும், ஒரு இயக்கம்னு ஒன்று இருக்கும். அது அம்பாள். அதான் சிவக்கும் சிவாக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி எங்கெங்கெல்லாம் அந்த பரபிரம்மம் உருவ நிலையில வருகிறதோ அங்க அது இயக்கக்கூடியதுக்கு ஒரு சக்தி தேவை, ஒரு ஆற்றல் தேவை. அப்படி அந்த ஆற்றலாக இருப்பவள் தான் அம்பாள். அப்போ ஒரு ஆற்றல் மட்டுமே இருக்குன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஒரு எலக்ட்ரிசிட்டி மட்டுமே இருக்குன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு பல்போ, ஒரு ஃபேனோ, ஒரு எந்த விதமான எலக்ட்ரானிக் பொருள் இருந்தால் தான் அந்த மின்சாரத்தையும் உங்களால் பயன்படுத்த முடியும். அப்போ எங்கெல்லாம் பொருள்னு வருதோ அங்கே ஆக்கக்கூடிய சக்தின்னு ஒன்று உண்டு. அப்படி கருமாரியந்தாதின்னு ஒரு நாமா உண்டு, ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. அதில் அழகா ஒரு நாமா வரும். சொல்லிற் பொருளாய் பொருளில் பயனாய் துலங்கு மணிக்கண்ணிற் சுடராய் கனிகிற் சுவையாய் கதிர் எழுங்காய் புள்ளிற் சிறுப்பாய் உடலில் உயிராய் பொருந்திய நம் கருமாரி அன்னையை பாடி வலுத்துவனே. சொல்லிற் பொருளாய் ஒரு சிவருமான் சொல்லா இருந்தால் அம்பாள் அங்க பொருளா இருப்பார்.
பொருளிற் பயனா, அந்த பொருளா சிவபெருமான் வந்துட்டானா அந்த பொருள் தரக்கூடிய பயன் உணர்வா அம்பாள் இருப்பாளாம். துலங்கு மணிக்கல்லிற் சுடராய், ஒரு அழகான ஒரு கல்லு பாக்குறீங்கன்னா அந்த கல்லுல இருக்கக்கூடிய ஒளி பிரகாசம் ஈர்ப்பு அம்பாள். கனியிற் சுவையாய், நீங்க ஒரு பழம் சாப்பிட்றீங்க, அந்த பழம் இந்த ஷேப்ல இருக்கு இந்த கலர்ல இருக்குன்னாலும் டேஸ்ட். ஒரு பழத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம். ரெண்டாவது தான் அந்த கலர் எப்படி இருக்கு ஷேப் எப்படி இருக்கு எல்லாம் பார்ப்போம். கனியிற் சுவையாய் கதிர் எழுங்காய், சூரியனாக சிவருமான் இருந்தானா அது வழியக்கூடிய ஒளி கதிர்கள் அம்பாள். உடல் சிவருமாக இருந்தால் உயிர் அம்பாள். இப்படி எங்கெங்கெல்லாம் ஒரு பொருளாக ஒரு வடிவமாக சிவருமான் போறாரோ அதற்கு பின்னாடியே ஒரு ஆற்றலாகவும் அதை இயக்கக்கூடிய சக்தியாகவும் அம்பாள் போயிடுவாள். எங்கெங்கெல்லாம் அம்பாள் இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாரோ அங்கெல்லாம் சிவபெருமான் ஒரு ஆக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து அமர்ந்துருவார். இதான் சிவனும் சக்தியும் இணைந்தே இருப்பது. எந்த காரணத்துக்காகவும் சிவபெருமான் அம்பாள் விட்டு கொடுக்க மாட்டாரு, எந்த காரணத்தாலும் அம்பாள் சிவபெருமானை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் லலிதா சகஸ்ரநாமே வந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய நாம அந்த பாகத்துக்குண்டான பெயர் சிவசக்தி ஐக்கியம். இன்னொரு வகையில பார்க்க சொல்ல இந்த முக்தி, நம்ம எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மா இல்லாம மறு ஜென்மம் என்பது இல்லாம இங்க எதுக்காக பிறந்தோமோ இந்த பிறவியினுடைய பயனை ஃபுல்லா முடிச்சு இந்த ஆத்மா சுத்தமான ஆத்மாவா மாறிச்சுப்பா, எந்த பாவமும் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை, இதுக்குண்டான வேலையை கரெக்டா எல்லாமே முடிச்சு எந்த விதமான பேலன்ஸும் இல்லாம அழகா வந்துருச்சு, அவள் தான் முக்திக்கு யாரு பரிந்துரை செய்து நம்ம முக்தியை கொடுக்கறது சிவபெருமான், அதுக்கு பரிந்துரை செய்யறது அம்பாள். அப்ப அந்த சிவபெருமானுக்கு அந்த போஸ்டிங்க முக்தி யார் கொடுப்பான்னு கொடுத்தது அம்பாள். ஆனா அதுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய நபர் அம்பாள். இந்த பழம் நல்லா இருக்கு, இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்றது அம்பாள். அந்த பழத்தை சாப்பிட்றது நம்ம. எல்லா விஷயத்துக்கும் ஒரு விஷயத்த பரிந்துரை செய்யறதுக்கு ஒரு நபர் இருப்பாங்க, எல்லா துறையிலும் இருப்பாங்க. இதை நீங்க செய்யுங்க, இது நல்லா இருக்கும், ஒரு வழிகாட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி யார் யாரெல்லாம் முக்திக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் யாருடைய கருணை இருந்தா முக்தி கிடைக்கும்னா அம்பாளுடைய கருணை இருந்தாதான் முக்தி கிடைக்கும். நம்ம இந்த நாமால வர சொல்ல இந்த நிலையில் 8வது சக்கரத்தில் வீற்றிருப்பவள் சகசிராரம், 9வது சக்கரத்தில் வீற்றிருப்போம்னா நம்ம நவாபரண பூஜைன்னு ஒன்று உண்டு, 9 ஆபரணங்கள் உண்டு. அதுதான் அம்பாள் மேரு, அதான் ஸ்ரீசக்கரராஜ் நிலையா. அந்த ஸ்ரீசக்கரத்துல 9 வகையான நிலைகள் உண்டு. அந்த 9 நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட யோகினி, இந்த யோகினிக்கு இந்த பெயர், அது தனி. இதுல இருக்கக்கூடியதுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம தனி விளக்கமா பார்ப்போம். அதுக்கு பேர் வந்து தேவி கற்கமாலா. அப்ப அதுல வந்து ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு தேவி இருப்பாங்க. அதுல ஒவ்வொரு தேவியோடைய பெயர் வாசிக்க அது திரிபுர சுந்தரியோடைக்கு தொடர்புடைய பேராவே தான் அமையும். அப்படி இந்த 9 நிலையில இருந்தாலும் கடைசி நிலைய அம்பாள் போய் இருக்கிறாள். கடைசி அந்த ஆனந்தமய சக்கரம் 9வது சக்கரத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கூட ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா சதாசிவன், அவர் தான் சிவபெருமான். எங்கேயுமே அம்பாள் சிவபெருமானை விட்டு கொடுத்ததே கிடையாது, எல்லா இடத்துலையும் தான் பக்கத்திலேயே வைத்திருக்கக்கூடியவர். ஏன் என்ன காரணம்னா முதல்ல இந்த சாக்தத்தை தோற்றுவித்தவர் முதல்ல யாரு ஸ்ரீவித்யா உபாசகர், முதல்ல யார் அம்பாளை பூஜிச்சுதானா அது சிவபெருமான் தான். முதல்ல இதுதான் பரம்பொருள், இதைதான் உணர்ந்து இதுதான் நம்ம வணங்கணும்னு ஒரு மூர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணான்னா அதான் சிவபெருமான். ஆனால் சிவபெருமான் ஒரு சில இடத்துல தபோமயமாகவே இருப்பார். ஆதியோகியா 2 கைகளையும் தன்னுடைய துடைமையில வைத்து 2 கால்களையும் பத்மாசனத்துல வைத்து தவம் இருப்பார். அவர் யாரை நோக்கி தவம் இருக்கான்னா அம்பாளை நோக்கி தான் தவம் இருப்பார். அப்படி அம்பாள் நோக்கி அவர் தவம் இருக்கிறார்னா அப்ப சிவபெருமானும் அம்பாளை விட்டு கொடுப்பார்னா கிடையாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம், எனக்கு ரொம்ப பிடித்த உதாரணம், ஒவ்வொரு கோயில்லையும் வந்து உற்சவம் பிரம்மோற்சவம்னு ஒன்று நடக்கும். அப்படி பிரம்மோற்சவம் நடக்கிறப்ப ஒவ்வொரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பஞ்சமூர்த்தியா புறப்பாடாகும். இந்த பஞ்சமூர்த்தியில 5 வகையான மூர்த்திகள் இருப்பாங்க. முதல்ல விநாயகர் வருவார், அடுத்து முருகர் வருவார், அடுத்து அந்த இருக்கக்கூடிய அம்பாள் தனியா வருவாங்க. நல்லா கவனிங்க, அங்க இருக்கக்கூடிய அம்பாள் வந்து தனியா வராங்க. இப்ப மீனாட்சி
சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமூர்த்தியில அம்பாள் மீனாட்சி தனியா வருவாங்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் சோமாஸ்கந்தன் பெயர், அவர் ஷோருமான் இருப்பார். இந்த பக்கத்துல பிரியா விடையா அம்பாள் இருப்பாங்க, கீழே குட்டியா ஒரு முருகர் இருப்பார். இந்த முதல்ல ஒரு ஃபேமிலினா இப்படிதான் இருக்கணும்னு அதை போட்டோ பிடிச்சி யாரு காட்டினதா சிவபெருமான் தான். அந்த உமாஸ்கந்த மூர்த்தி தான் தனக்கு மனைவி தன்னுடைய பிள்ளை யாதான் வெளியே வரணுங்கிற உன்னதமான ஒரு கருத்து கூடியவர் சிவபெருமான் தான். அப்படி வரக்கூடிய சிவபெருமான் எப்பயுமே தனியா வரமாட்டார், அந்த பிரியா விடைங்கிற அம்பாளோட தான் வருவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா அம்பாள் நேரா அந்த பக்தர்களை பார்க்க மாட்டாங்க, லைட்டா சிவபெருமான் தான் பார்ப்பாங்க. அந்த அம்பாளுடைய கடாட்ச பார்வை எப்பயுமே சிவபெருமானுக்கு பட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் அவர் எப்பயுமே அம்பாளை விட்டு விலகி வரமாட்டார். இன்னொரு வகையில சொல்றேன், நம்ம சிவலிங்கம் பார்க்கணும்ல, அந்த சிவலிங்கத்துல ஒரு தண்ணி போறதுக்கு உண்டான ஒரு தாரை கொட்டும்ல, கோமுகை, அந்த சதுரமா வட்டமாகவோ ஒரு இடது பக்கமோ வலது பக்கமோ நீட்டிக்கிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தான் கோமுகை. அந்த கோமுகை அம்பாள் தான். அப்ப சிவலிங்கமாக பார்க்க சொல்ல கூட நீங்க அம்பாளை தனித்து நீங்க பார்க்க முடியாது. மேல இருக்கக்கூடிய லிங்கம் சிவபெருமான், ஓகே, ஆனா அதுல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஆவுடைய அம்பாள். அப்படி இந்த சிவத்தையும் சக்தியையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அப்படி முருகப்பெருமான் சிவாம்சம்னா அப்படி ஐந்து முகங்கள் உண்டு. தற்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், ஈசான்யம், அகோரம், அத்தோ, இந்த 6 முகத்தையும் எடுத்து சிவபெருமான் இருக்கார், முருகப்பெருமானா இருக்கார். அப்படி முருகப்பெருமானுடைய கையில என்ன இருக்கு, அதுக்கு பெயர் என்னன்னா சக்தி வேல் தான். முதல்ல அதுக்கு சக்தின்னு தான் பெயர், அதுக்கப்புறம் தான் வேலுங்கிற ஒரு வார்த்தை இணையுது. அப்ப அவர் கையில இருக்கக்கூடியது சக்தி தான். அப்ப நீங்க முருகரையே சிவாம்சமா பார்த்தீங்கன்னா அவரோட கையில் இருக்கக்கூடிய வேல் தான் சக்தி. அப்போ முருகரையும் வேலையும் பிரிக்க முடியுமா? முடியாது. இதுதான் அந்த சிவசக்தி ஐக்கியத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா முருகப்பெருமான் தான். அப்படி அந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இவள் யாழ்னா லலிதாம்பிகா. எந்த இடத்துலையும் தன்னுடைய கணவரையும் விட்டு கொடுக்க மாட்டார், அந்த கணவரானப்பட்டவர் தன்னுடைய மனைவியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டும் இணைஞ்சேதான் இருக்கும். அப்படி இது ரெண்டும் இணைஞ்சேதான் இருக்கணும். மனம், புத்தி இது ரெண்டும் இணைஞ்சேதான் இருக்கணும். நம்மளுடைய உடல், ஆன்மா இது ரெண்டும் இணைஞ்சேதான் இருக்கணும். இது மாதிரி இரண்டு விஷயங்கள் இணைஞ்சேதான் செயல்படும். அப்படி உடலாக சிவபெருமான் இருந்தால் ஆன்மாவாக இருப்பவள் அம்பாள். இப்படி இது ஒன்னோட ஒன்று என்னைக்குமே பிரியாது, இணைஞ்சேதான் இருக்கும் எல்லா இடத்துலையும். அப்படி இணைஞ்சே இருக்கிறதால சிவ சக்தி ஐக்கிய ரூபிணியை நமக, இந்த ஒரு நாமாக்கு தான் இவ்வளோ பெரிய விளக்கம். அடுத்து கடைசி நாமாவாக இருக்கிறது ஸ்ரீ லலிதாம்பிகாயை, அன்னை லலிதாவாக விளங்குபவளுக்கு வணக்கம். இப்பேர் அன்னைக்கு மட்டுமே உரியது. இந்த லலிதாங்கிற ஒரு பெயர் அன்னைக்கு மட்டுமே உரியதாக இந்த 1000வது நாமாவை கூறி இந்த லலிதா சகஸ்நாமத்துடைய 1000 நாமாக்கும் உண்டான விளக்கத்தை நம்ம இந்த பதிவுல முழுசா நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாமாக்கு 2-3 விளக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லலிதா சகஸ்நாமம் மிகவும் உன்னதமானது. நம்ம ஆரம்பத்தில் முதல் பதிவிலேயே நம்ம இதை பதிவிட்டு தான் இந்த நாமாக்களை கூற ஆரம்பித்தோம். தினமும் பாராயணம் செய்வதுங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். அதை நிறுத்தி கொஞ்சம் நிதானமாக அந்த பொருட்களை உள்வாங்கி நீங்கள் அதை சொல்ல சொல்ல இன்னும் இனிக்கும். நம்ம சொல்லாத நம்ம பார்க்காத அர்த்தங்கள் கூட அந்த நாமாக்கள் படிக்க படிக்க நீங்களே அந்த அர்த்தங்களை உணர்வீங்க. இன்னொரு விஷயம்னா, ஒரு மந்திரம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை போறப்பதான் சித்தி ஆகும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அப்பதான் அந்த மந்திரம் கொடுக்கும். அப்ப இந்த 1000 நாமாக்களை ஒரு 1,00,000 தடவை, இந்த 1000 நாமாக்களை தொடர்ந்து எப்போ நீங்க 1,00,000 தடவை முடிக்கிறீங்களோ அப்ப சித்தி அடைக்கக்கூடிய நிலைக்கு அது வரும். அது 1,00,000த்துல சித்தி அடையுமான்னு நீங்க சொல்லுங்கன்னா அது முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு வர சொல்ல அது சாத்தியப்படலாம். ஒரு சில பேருக்கு 1,00,000த்துல முடியலாம், 2 லட்சங்களில 1 கோடியில கூட முடியலாம். ஆனா ஒரு குறிப்பிட்டது 1,00,000 நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ரொம்பவும் உன்னதமாக அந்த சகஸ்நாமத்தை நீங்க 1,00,000 தடவை நீங்க சொல்றீங்கன்னா எவ்வளோ? 1000 நாமாக்களை நீங்க 100 தடவை சொல்றீங்க. இந்த 100 தடவை சொல்ல சொல்ல அந்த நாமாக்கள்
உங்களுக்குள்ளே போய் அப்படியே பதிஞ்சிரும். பௌர்ணமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் சொல்கிறது ரொம்ப உத்தமம். ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக என்னால் தினமும் சொல்ல முடியாதுங்கிற பட்சத்தில் பௌர்ணமிக்கு சொல்கிறது ரொம்ப விசேஷம், அல்லது பஞ்சமிக்கு சொல்கிறது ரொம்ப விசேஷம், அல்லது உத்திர நட்சத்திரத்தில் சொல்வது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திரம். அந்த சூரியனுடைய தான் மகாராஜா மகாராணியை குறிப்பார். அம்பாள் தான் மகாராணினால உத்திர நட்சத்திரத்தில் சொல்வது விசேஷமானது. அதே மாதிரி சதுர்தசி 14வது திதியில் சொல்கிறது ரொம்ப உத்தமமானது. வெள்ளிக்கிழமையில் சொல்கிறது ரொம்ப உத்தமமானது. நீங்கள் பிறந்த கிழமையில் இல்லை பிறந்த நட்சத்திரத்தில் சொல்வது ரொம்ப நல்லது. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சிக்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய ஸ்தோத்திரத்துடைய விளக்கங்கள், அம்பாளுடைய அஷ்டோத்திரத்துடைய விளக்கங்கள் பார்க்க இருக்கிறோம். நிறைய நாமாக்கள் உண்டு. நம்ம லலிதா சகஸ்ரநாமம் மட்டும் மந்திரம்னு பார்த்துட்டோம். ஏன்னா இது ரொம்ப புகழ்பெற்றது. எல்லாரும் ஒரு சகஸ்ரநாமம் எடுத்தாலே நமக்கு ரொம்ப வர்றது லலிதா சகஸ்ரநாமம் இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம். அதில் லலிதா சகஸ்ரநாமம் பார்த்துட்டோம். கூடிய விரைவில் நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் சிந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம அடுத்த ஒரு உன்னதமான ஒரு ஸ்தோத்திரத்தில் சந்திப்போம். நன்றி.